நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பத்துல வந்து யூடியூப்ல சின்னதா ஒரு டிவி சேனல் லெவல்ல கூட இல்ல. நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? இந்த செல்ல மட்டும் பாக்குற மாதிரியான கட்சியா மட்டும் தான் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரு இருந்தா, சீமான்ங்கிற ஒரே ஆள் மட்டும் இருக்காரு கட்சியில அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. ஏண்டா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? அதுக்கப்புறம் என்னாச்சு, எலெக்ஷன்ல நின்றாங்க, தோத்தாங்க, இல்லன்னு சொல்லல. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில முதல் 3 இடத்துல கட்சி எடுத்தா நாம் தமிழர்ங்கிற பேரை தவிர்க்க முடியாத கட்சி அந்த லெவலுக்கு வச்சிடலாம். எப்படின்னா முதல் 3 கட்சி எடுத்தா கூட தமிழ்நாட்டுல இருக்கிற முதல் 3 கட்சி யார்ட்ட கேட்டாலும் இந்த கட்சி பேர் சொல்லாம இருக்கும். தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்ல வரேன். வந்துரும். இல்ல அண்ணாச்சி, மக்கள் வந்து மக்களுக்கான அரசியலை எப்படா தருவாங்க? நமக்கான தலைவர் யாரு வருவாங்க? இப்ப அரசியல் வருத்தம் வந்து சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கான அரசியல் வந்து ஜனநாயகத்துல வந்து நமக்கான தலைவர் வந்து கிடைச்சிட மாட்டாரா? நமக்கு சாதாரண மக்கள் வந்து எவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, மக்கள் போராளியான ஒரு தலைவர் கிடைச்சிட மாட்டாங்களா? நான் இன்னொரு 5 வருஷம் வந்து இதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக நான் கொடுத்து பாருங்க அப்படிங்கிறது வந்து இது 1 நாள் 2 நாள் விஷயமா? நான் கொடுத்து சரி நல்லா இருக்கு நல்லா சொல்றதுக்கு ஒரு 5 ஆண்டு திட்டத்தை வந்து நான் வந்து அதை எப்படி அப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற போல கேள்வி வைக்கிறாங்களா? ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 வருஷம் இருக்காது. இந்த நம்ம இந்த பெரிய கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சி பண்ணி ஒரு 50 வருஷம் இருக்காது. 50 வருஷம் கொடுத்து நம்ம என்ன முன்னேற்றம் வந்துருச்சு? அதே இடத்துலதான் இருக்கும். ஒரு 5 வருஷம் இந்த கட்சிக்கு கொடுத்து பாருங்களேன், அவ்வளவுதான். அந்த ஸ்பீச் ஏன் இல்ல? அவருக்கு பேச தெரியலையா? சினிமா வசனம் மட்டும் ஒரு 30 பக்கம் கொடுத்தாலும் மனப்படமா பேசி சொல்றாருன்னு சொல்றாங்களா? விமர்சகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே ஒரு களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறவங்களுக்கு தானே அதை பத்தி பேச தெரியும். ஆனா களத்துல நிக்காம ஒரு விஷயத்தை எழுதி மனப்பாடம் பண்ணணும்னா அந்த விஷயத்தை எப்படி பேச முடியும்னு சொல்றாங்க. மக்கள் களத்துல வந்து ஒரு போராடக்கூடிய தலைவராக இருப்பாரா? அந்த மாநாட்டிலே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததான் எலெக்ஷன் உள்ள வருவாங்க. நான் ஏற்கனவே அவங்க வீட்டுல இருந்தா வந்திருக்கேன், வீட்டுல இருந்தா வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது எந்த அளவுல வந்து மக்களை வந்து திசை திருப்புற ஒரு ரசிகரை இழுக்கிறதுக்கான பேச்சா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. உண்மையிலே விஜய் வந்து எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்திருக்காரா? எப்போ போனாரு? ஆமா, வீட்டுக்கு எல்லாம் போனதெல்லாம் இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ சுட்டாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு எல்லாம் விஜய் போனது இருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அது மாதிரி நிறைய 2 வீடோ 3 வீடோ போயிருக்காரு, அவ்வளவுதான். போயிருக்காருல்ல. மத்த யாரும் போனதா வந்த மாதிரி இல்லையே. எப்ப போறாங்கன்னா மத்த இவங்க எல்லாம் போனதா பெருசா ஒண்ணு இல்ல. மத்த யாரும் போனதா வந்தான்னு இன்னைக்கு விசிகாவா இருக்கட்டும், நான் தமிழரா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏன்னா நல்லா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ஆட்சியில ஒன்றும் பேசலனாலும் எதிர்கட்சியில இருந்துட்டு நிறைய விஷயங்களை பேசுறாங்களா? 5000 ரூபாய் கொடுத்தா என்ன நீ வீட்டுக்கு பொங்கலுக்குன்னு கேட்கறாங்களா? அதே வந்து மக்கள் வந்து சொல்றாங்களா, பரவாயில்லப்பா அவர் எதிர்கட்சியில இருந்து இப்படி ஒரு விஷயத்த வைக்கிறாரு அப்படிங்கறதே ஒரு பெருமிதமா சொல்றாங்க.